ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோனா டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிடிபிஆர்டி எக்ஸாம் பார்த்தோன்னா தகவல் ஷேர் பண்ண இந்த வீடியோ மேக் பண்ணது எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட பற்றி அப்டேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தோம். பிடிபிஆர்டி பற்றி நம்ம சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்டர் சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டிலே படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டிலே படிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வராது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மார்ச்சில் வந்து நோட்டிஃபை பண்ணி ஜூலையில் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா டிஆர்பியோட பிளான் தான். பட் இப்போ வந்து வைக்க முடியாது. ஏன்னா இந்த டைமில் எந்த ஒரு நிகழ்வும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன வரும் அப்படின்னா பிடிபிஆர்டி தான் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கிற எல்லா வேக்கன்சியுமே வந்து ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா வேக்கன்சி எவ்வளோலாம் வேக்கன்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த வந்து ஈக்குவலாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் மாணவர்கள் வந்து முக்கியமாக வந்து இதில் அஃபெக்ட் ஆகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஓவரால் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு நம்ம வேக்கன்சி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இவங்க வந்து ஃபுல்லுமே வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற வேக்கன்சிலாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட ப்ரிப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதில் எப்படி வந்து நம்மளுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுமாதிரி எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து அதிகம் வந்து பாஸ் கேண்டிடேட்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க. பாஸ் கேண்டிடேட்ஸ் எதுலலாம் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ காம்படிஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இதில் அப்பியர் ஆகுவாங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து கேட்டகரி வைஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அது எல்லாமே நம்மளுக்கு டிஆர்பியில் வந்து அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது கேட்டகரி வைஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்போ எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா கேட்டகரின்றது அதிலே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிசி எம்பிசினாலும் அந்த டிக்ளரேஷன் அதிலே இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ பேர் நம்மளுக்கு காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் முறையாக வந்து இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அதேமாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எல்லா ஜியோக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்துச்சுனாவே எல்லாத்துக்குமே அது பாஸ் அவுட் ஆகுது. எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஆனால் முன்னே அப்படி கிடையாது. எவ்வளோ நம்பர் வேக்கன்சி இருக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆட்டமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வேக்கன்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த லெவலான வேக்கன்சி மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ பிஜிடிஆர்பினே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சி வந்து இருக்குது. ஆனால் வந்து எது ஃபில் பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆயுதம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளுக்கு வரும், இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க டிஆர்பி வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 1500க்கு மேலே வந்து அவங்க ஆட் பண்ணி அதை ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்கோ தவிர அதிகப்படியான இது வந்து நம்மளுக்கு இருக்காது. அதான் உண்மை. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயுமே செகண்ட் கிரேட் டீச்சரும் சரி, பிடிபிஆர்டியும் சரி, நடந்து முடிஞ்சு போஸ்டிங் போட்டு அதேமாதிரி பிஜிடிஆர்பிலையும் சரி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒரு முழுசாக ஒரு 5000 வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்களா? கிடையாது.
முன்னாடி 2012 அப்போ பண்ண டெட்டு பேப்பர் பாஸ் பண்ணி டைரெக்டாக போஸ்டிங் போட்டது தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ எதுவோ நம்மளுக்கு வர கிடையாது. அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகும் அப்படின்றது அவன் டிஆர்பி கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதோடு சேர்த்து ஆட் ஆகலாம், ஒரு 1500 ஆட் ஆகலாம் தவிர. ஸோ அதுக்கப்புறம் இருக்காது, வேகன்சி நிறைய இருக்குது. ஸோ காம்படிஷனும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்டில் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தோன்னா போஸ்ட்லேயே வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் நான் ரெகுலர் மோட்லாம் போகிறது கிடையாது. பட் காம்ப்ளெக்ஸு, ரியலு, ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஷின்ஸு ஒரு 5 கொஷின்ஸை கொடுத்து ஆப்ஷன் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பட் அதுக்கான நம்மளால் அது போஸ்ட்டில் வந்து நம்மளால் போட முடியல. ஸோ ஏன்னா அந்த நம்ம கொஷினில் வந்து ட்ரைவில் லிங்காக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை உட்காந்து நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அதை ட்ரைவில் வந்து ட்ரைவ் மோடுக்கு லிங்க்கை மாற்றி அப்புறமா அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து போஸ்ட்டில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. இது வரைக்கும் நடந்திருக்க ஒரு எக்ஸாமோ வேக்கன்சியோ வச்சு நம்ம சொல்ல ஒரு சஜஷன். ஸோ இதை வச்சு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணுங்கள். டைம் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ மார்ச் நோட்டிஃபை பண்ணி ஜூலையில் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபை பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணி படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் பேப்பர், மாடல் கொஷின்ஸ் பேப்பர், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் போடுங்க, ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.